பரணி, உன்னைய நினைச்சா எனக்கு புல்லரிக்குது பரணி. என்னென்ன வேலை செஞ்சிருக்க? அத்தை, இன்னும் என் மனசு ஆறல அத்தை. ஒத்த பொம்பளைய அவங்க அத்தனை பேரும் என்ன பாடுபடுத்திருக்காங்க அத்தை. உள்ள ஆறாத நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்க அத்தை. நீ பட்ட பாட்ட அவங்க படணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன் அத்தை. என்ன மனசுப்பா இந்த மனசு? சௌந்தர பாண்டி உன்னைய பெத்தவன், சொந்த ரத்தம். அத கூட பார்க்காம நீ நியாயத்து பக்கம் நிக்கிற பாரு. இந்த மனசுக்கே நீ 100 வருஷம் நல்லா இருப்ப தாயி. அத்தை, என்னை என் அப்பா வளர்க்கல, என் அம்மா தான் வளர்த்தாங்க. நீதினா என்ன, நியாயம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அத்தை. என் கண்ணு முன்னால நீதிக்காக போராடுற உருவமா நீங்க இருந்தீங்க அத்தை. உங்க எல்லாரையும் பார்த்து நான் வளர்ந்தேன். என்னால வேற எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? நீ பொண்டாட்டியா கிடைக்க இவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? உன்னைய மருமகளா அடைய நானும் கொடுத்து வச்சிருக்கேன். சாமிதான் உன்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்குமா? அத்தை, எப்பவுமே சாமி நமக்கு எதிரில தான் இருக்கும்னு நான் நம்புறேன் அத்தை. கூட இருக்கிற மனுஷங்க, என்னோட சமூகம், இதான் எனக்கு சாமி. இந்த நல்ல மனசு போதுமா? நிச்சயம் நீ அந்த தர்மகத்தா எலெக்ஷன்ல ஜெயிப்ப தாயி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அத்தை, ஜெயிக்கிறதுங்கிறது வெறும் ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் நான் என்னென்ன செய்யணும்னு நீதான் சொல்ல போற. நான் அதை செய்ய போறேன், அவ்வளவுதான். விடக்கூடாது தா, அவனை விடவே கூடாது. கோவில் நகைய கொள்ளையடிச்சான், அநியாயமா ஒரு ஆளை கொலை பண்ணா, எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சான், என் குடும்பத்தை அனாதையா அலைய வச்சான். கடைசியில என்ன ஜெயிலுக்கு அனுப்பி நான் ஓடி போயிட்டேன்னு ஔதாரி பட்டம் வேற கட்டுனா. இதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்ல வேணாமா? சொல்லுவார் அத்தை. எல்லா பாவத்துக்கும் பதில் சொல்லுவாரு. நான் சொல்ல வைப்பேன். நீங்க பட்ட பாட்டெல்லாம் அந்த ஆளும் படணும். அத நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அத்தை. இம்பிட்டு வருஷமா நான் உசுரோட இருக்கிறதே அத பாக்கதான் பரணி. அத பாக்குறதுக்கு தான் உசுரோட இருக்க. ஏலே, என் மருமக ஜெயிக்கணும், இந்த பரணி ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நீ என்ன செஞ்சாவது இவளை ஜெயிக்க வைக்கணும். நான் செய்தம்மா, அவளை ஜெயிக்க வைக்க நான் செய்தேன். அத்தை, இது இவ நிக்க வேண்டிய எலெக்ஷன் அத்தை. நின்னு விளையாடி இருக்க வேண்டிய களம். இப்ப தேவையில்லாம நான் நிக்க வேண்டியதா போயிடுச்சு. நான் மட்டும் இப்ப நிக்கலன்னு வெய்யத்த, அந்த சௌந்தர பாண்டி தான் தர்மகத்தாவா ஆயிருப்பாரு. உன்னோட கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கும். ஏல, எதுக்கு இப்படி செஞ்ச? பாக்கியா வெள்ளந்தி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவ. அந்த சௌந்தர பாண்டி கிட்ட அவ பட்ட பாடெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ அந்த ஆளு என்னைய ஏமாத்தின மாதிரி அவளையும் ஏமாத்திருக்கான். அதனால விட்டு கொடுக்க சொல்லிருப்பா. நீ எப்படி இல்ல விட்டு கொடுக்கலாம்? காலை புடிச்சிட்டாமா. எனக்கு நீயும் அத்தையும் வேற வேறையா? அத்தை கிட்ட நான் எப்படி இந்த உண்மையெல்லாம் சொல்லுவேன்? சொன்னா தாங்குவாளா? வாய மூடல. 20 வருஷமா தண்டனை அனுபவிக்கிறனே, எதுக்காக? யாருக்காக?
செய்யாத தப்புக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் நீதாண்டா மறக்காம இருக்கணும். இல்லம்மா, அத நான் எப்படிமா மறப்பேன்? இவன் நெஞ்சில எரியுதே ஒரு நெருப்பு, அது ஓ நெஞ்சிலையும் எரிய வேணாமா? பாகியம் உன் கால்ல விழுந்தான்னு நீ விட்டு கொடுத்த. அடுத்தந்தாள் உங்க அப்பாவை ஏமாத்தி அவரையே உன் கால்ல விழ வச்சா நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவியா? மாட்டமா, இனிமே செத்தாலும் மாட்டேன். இந்த வலி, வேதனை, தண்டனை இதெல்லாம் யாருக்காக? பெத்த பிள்ளைங்களை பிரிஞ்சு கிடக்கிறனே யாருக்காக? அந்த சௌந்தர பாண்டிக்காக தான் சம்முவா. அவனை பழி வாங்கணும். எல்லா வேதனையும் அவன் அனுபவிக்கிறத நான் பார்க்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இருக்கேன். அனுபவிப்பாமா, அவனை அனுபவிக்க நான் வைக்க. என் மருமக ஜெயிக்கணும். இவளை ஜெயிக்க வச்சு தர்மகத்தாவா என்னைய பார்க்க நீ கூட்டிட்டு வர. நான் கூட்டிட்டு வரமா, சத்தியமா கூட்டு வருவேன். அந்த சவுந்தர பாண்டிய பழிக்கு பழி வாங்கத்தான் நான் இருக்கேனே சம்முவா. நீ பெத்த மவன் சும்மா விட மாட்டேன். மறக்காத, மறக்கவே மறக்காதல. அடுத்த தடவை உன் மருமகளை நான் கூட்டு வரும்போது இந்த ஊரு தர்மகர்த்தாவை தான் கூட்டு வருவேன். நீ தைரியமாரி. ஏம்ல, இந்த எலெக்ஷனை எப்பாடு பட்டாவது உசுர கொடுத்தாவது ஜெயிக்கணும்ல. இது சாதாரண எலெக்ஷன் மாதிரி இல்ல, தர்மகத்தா எலெக்ஷன். ஓட்டு போட போறது கமிட்டி மெம்பர்ஸ். அவங்களோட லிஸ்ட் உன்கிட்ட இருக்கா? அதையும் கமிட்டி மெம்பர்ஸ் யார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமே மைனி. அப்படி இல்ல, அவங்களோட லிஸ்ட் நமக்கு வேணும். அவங்க பேரு, அவங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க என்னென்ன தொழில் பண்றாங்க, எல்லா லிஸ்டும் நமக்கு வேணும். ஆமால, முதல்ல அந்த மெம்பர்ஸ பத்தின விவரம் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் அடுத்த காயை நம்ம நவுத்தினேன். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் சம்முவா. சாயந்தரத்துக்குள்ள உன் கையில முழு லிஸ்ட்டுமே இருக்கும். வேற என்ன சொல்லு? அவங்க லிஸ்ட் வந்துருச்சுன்னா வேலை ஈஸியா முடிஞ்சிரும்லண்ணே. வீடு வீடா போய் பரணிக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு போறோம். சும்மா ஓட்டு கேட்கறதெல்லாம் பத்தாது. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா எல்லாரும் சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க மனசு நம்ம பக்கம் நிக்கணும். இவளுக்கு ஓட்டு போட்டா நல்லது நடக்கும்னு அவங்க நம்பணும். நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்ல. நம்ம குடும்பத்தோட போய் ஓட்டு கேட்போம். சம்முவும் நீயும் பண்ண நல்லதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். வேற என்ன வேணும்? இல்லப்பா, அந்த சவுந்தர பாண்டிய அவ்வளவு லேசா நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த ஆளு நிச்சயமா ஏதாச்சும் ஒரு குறுக்கு வேலை பாப்பாரு. இப்போ பரணியே கடத்திட்டு அவ காணம்ட்டு ஒரு நாடகம் ஆடினார்லாம் இந்த எலெக்ஷன் நிப்பாட்டத்துக்கு. ஏல, அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டுல. நீயும் பரணியும் விட்டு கொடுக்க போறது இல்ல. இதுக்கப்புறம் எங்க அப்பா முருகன் இருக்கான், அவன் பாத்துக்கிடுவான்ல. அண்ணா, அப்பா சொன்னதுதான் சரி. குடும்பத்தோட போய் வீடு வீடா ஓட்டு கேட்போம். அதுதான் சரியா இருக்கும். நானும் கூட வரேன்னு, எல்லாருமே சேர்ந்து கேட்போம். இல்ல, சாதாரணமா ஓட்டு கேட்டா பத்தாது. முக்கியமா சவுந்தர பாண்டி யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா அந்த ஆள் செஞ்ச ஊழலுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆதாரம் இல்லையே. எதை வச்சு அந்த ஆள் முகத்தறைய நம்ம கிழிக்கிறது? முடியும்டா. சவுந்தர பாண்டிக்கு அவரோட சொந்த வீட்லயே ஆதரவு இல்ல. ஏன்னா அவர் அவ்வளோ மோசமானவர்னு அவங்க எல்லாருக்கும் நாம தான் எடுத்து சொல்லணும். ஆமா, அவர் பெத்த பொண்ணு இல்ல. நீ சொன்னா அவங்களுக்கு புரியாதா? நான் மட்டும் இல்ல, அம்மாவ, எசக்கிய, சிவபாலன எல்லாரையும் கூட்டிட்டு போனோம். அவர் குடும்பமே அவருக்கு எதிரா ஓட்டு கேட்டா
நிச்சயம் எல்லாரோட மனசும் மாறும். இலே இதுக்கு தாம்ல டாக்டர் எல்லாம் அரசியலுக்கு வரணும்ன்றது. வலிக்காம ஊசி ஏத்துற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுத. இலே சூப்பர்ல, என்னமா ஐடியா பண்ணுத? இதுதானே உங்க பிளானு? நான் உடனே கிளம்புதேன். சாயந்தரத்துக்குள்ள முழு லிஸ்டோட வருதேன். என்ன வெட்டிக்கலே, வா போலாம். வேலையை வச்சுக்கிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கீங்களா? வாங்க போவோம். போத சமைச்சிட்டியா? செம்ம பசியில் வந்திருக்கேன். பசிக்குது. என்னடி இது வாசனை மூக்க துளைக்குது? நீயா சமைச்ச? இல்ல, நான் சமைக்கல. அதான் இப்படி வாசனை வருது. அப்ப நீ சமைக்கலன்னா வேற யார் சமைச்சா? வாசனை வராதுல்ல, அதான் நான் சமைக்கல. அப்பா வாப்பா உட்காரு. அப்பா அம்மா சமைக்கல, அக்கா சமைச்சாங்க. அக்காவா? எந்த அக்காடா? நான் தாங்க. ஆமா, என்னம்மா இது? என்னம்மா நீங்களுமா? ஆத்தி, பெரிய இடம்ல நீங்க எங்க வீட்டுல வந்து சமைச்சீங்களா? என்னத்துக்கு தாயே? ஏன் நாங்க சமைச்சா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? பசின்னு சொல்லிட்டு தானே உள்ள வந்தீங்க. முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சொல்லுதல்ல. உட்கார்றேன் உட்கார்றேம்மா. கோத இந்த வர இங்க வா, உட்காரு உட்காரு. எசக்கி சாப்பாடு எடுத்து வை. இத அந்த கரடி எடு. ஏத்தா, இந்த மாதிரி பாக்கியமெல்லாம் வாழ்நாள்ல ஒரு தடவை கிடைக்கும். நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும். அண்ணே, நான் தர்மகத்தா எலெக்ஷன்ல நிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல. ஊரே அதை தானே பேசுது. அது தெரியாதா? அண்ணே, ஆருக்குனே உங்க ஓட்டு? இப்படி கேட்டா எப்படிம்மா? இவங்க அப்பா சவுந்தரபாண்டி ஐயாவும் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க, என் வீட்டுக்காரரே பரணிக்கு தான் ஓட்டு போட சொல்லுவாரு. நான் வேணா போன் போட்டு தரவா? அவர் சொன்னா வேற வார்த்தையே இல்ல. நீங்க போன் போட்டு கொடுங்கம்மா. சமையல் கட்டுல போனை வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. பாக்கியம் இவையே இந்த நேரத்துக்கு போன் பண்ணுதா? ஹலோ, ஏண்டியே இம்பூட்டு நேரம் வீட்டுல சும்மா தானே இருந்தேன். அப்ப என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லையா? வீட்டுல டார்ச்சர் கொடுக்கறது பத்தாதுன்னு வெளியே வரும்போது என்ன வேலை செய்ய விடாம என்ன டார்ச்சர் கொடுத்தியோ? என்னன்னு சொல்லு. எப்ப பாரு உங்களுக்கு நக்கல் தான். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தாங்க நான் கால் பண்ணேன். நீ முதல்ல விஷயத்த சொல்லாது முக்கியமா இல்லையாங்கிறத நான் சொல்லுதேன். ஏங்க, எதேச்சியா சன்னதி தெரு பக்கம் வந்தேன். நம்ம கோத இருக்காளே, கோத கமிட்டி மெம்பர் காசிநாதனோட பொண்டாட்டி, அவளை நான் பார்த்தேங்க. என்ன காசிநாதன் பொண்டாட்டி? ஓ, எப்ப பாரு உரு உரு நிற்பலா. அவ பேர் கோதையா? ஆமாங்க. பேசுதப்போ வர தர்மகர்த்தா எலெக்ஷன்ல என் புருஷனுக்கே நீங்க ஓட்டு போடுங்கன்னு காசிநாதன் கிட்ட நான் சொன்னேன். ஏண்டி என்னடி சொன்ன? எனக்கு ஓட்டு போட சொல்லி நீ அடி சொன்னே? பொறவு கமிட்டி மெம்பர் கிட்ட நான் பெருமையா பேச வேணாமா? என்னடி இது? என்னால நம்பவே முடியலையே. நம்பாட்டி எனக்கு என்ன போங்க. நான் காசுகிட்டே போனை கொடுக்குதேன். ஓட்டு போட சொல்லி நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமாமா, எனக்கு நான் ஓட்டு கேட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். உன் மேல நம்பிக்கையில எனக்கு. சரி குடு. இருங்க. அண்ணாச்சி,
பாக்கியம்மா வீட்டு பக்கம் வந்தாங்க, விவரம் எல்லாத்தையும் சொன்னாங்க. இல்லை நெசமாத்தான் சொல்லியிருக்கா போல இருக்கி. என் பொண்டாட்டி அவங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கா. எப்பவுமே இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு நான் தானே நேர்ல போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். பாருங்க என்னமா அழகா ஒரு வேலை செஞ்சிருக்கா. நீங்க அவ சொல்லுதா மாதிரியே ஓட்டு போட்டுருங்க. சரியா, ஓட்டு போட்டுறேன். கொண்டாங்க. எங்க இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? எப்போ செஞ்சு தொலைச்சிருக்கலாம். நீ எனக்கு ரொம்ப திருப்தி. நீ ஓட்டு கேட்கிற பாணியில இது நல்ல ஐடியாவை தெரியுது எனக்கு. நீ ஒண்ணு செய், பாக்கி கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டயும் இதே மாதிரி பேசி ஓட்டு கேட்டுருந்தேன். என்ன குழப்பி விட்டுறக்கூடாது. சரிங்க, நான் கேக்குதேன். நான் போனை வைக்குதேன். சரி வை. நல்ல வேலை பண்ணிருக்கா. அப்பா எனக்கு வேலை மிச்சம். ரொம்ப நாள் கழிச்சு உருப்படியா ஒரு வேலை பார்த்திருக்கா. எடில வேண்டிய நல்லா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். காசி கேட்டியல்ல, அவரே அவர் மகளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுதாரு. இப்ப என்ன சொல்லுதிய? நீங்க சமைச்சு போட்ட சாப்பாட்டுக்காக பரணி பாப்பாவுக்கு 10 ஓட்டு போடலாம். இப்ப ஐயாவும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, என்னோட ஓட்டு பரணி பாப்பாவுக்கு தான். சரி, சீக்கிரம் போன் ஐயோ, போன் எடுக்க மாட்டேன்றாங்கம்மா. ஐயோ, பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு. கொஞ்சம் சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணுங்க. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுமா. பயமா இருக்குங்க. ஐயோ. ஹலோ, எலே மாரிச்சாமி பேசுறல, கோயில் மெம்பர்ல. சீக்கிரம் வாழ, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாள். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்ல, சீக்கிரம் வாழ. எலே வாழ. சரியில்லை. தங்கம், எந்திரி தங்கம். என்னாச்சு தங்கம்? ஐயோ. எழுந்துருமா. அதுக்குள்ள ஆட்டோக்கார வந்துட்டான். யாருன்னு பாருங்க. எழுந்துரு தங்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? அதான் பரணி, என் புள்ள மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. வந்து காப்பாத்துதா. நல்ல நேரத்துக்கு வந்தோமா. வாமா, வாத்தா. வரேனே, வாங்கடி. என்னமாச்சு? என்னாச்சுன்னு பாருமா. புள்ளைய பாருதா. இருங்க, நான் பாக்குறேன். கிடக்குறா. என்னாச்சு இவளுக்கு? எப்பல இருந்து இப்படி இருக்கா? இப்பதான் சாப்பிட்டா. சப்பாத்தி தான் சாப்பிட்டா. அவ சாப்பிட்டதா அப்படியே விழுந்துட்டா. கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருமா பரணி. வாட்? சாப்பிடுறப்பவா? மை காட், இட்ஸ் ஜோக்கிங். அண்ணே, குழந்தைய அப்படியே பெரட்டி படுக்க வைங்க. அண்ணா, காலை கொஞ்சம் தலைகீழ பிடிங்க. ராசாத்தி, நீ உயிர் பழிச்சிட்டியம்மா. ரொம்ப சந்தோஷமா. உனக்கு ஒண்ணு இல்லடா. அம்மா, ஒன்னும் இல்ல. இப்ப நார்மல் ஆயிட்டா. சப்பாத்தி மூச்சு குழாயில அடைச்சிருக்கு. நல்ல வேளை நான் சரியான நேரத்துக்கு வந்தேன். கொஞ்சம் லேட்டா நான் வந்திருந்தாலும் உசுரே போயிருக்கும். ஒண்ணு இல்லடா. அம்மா, கொஞ்ச நேரம் அவளை அப்படியே படுக்க வைங்க. அத்தா, எந்த தெய்வம் உன்னை அனுப்பி வச்சுச்சுன்னு தெரியல. ஆனா நீ என் பொண்ணை காப்பாத்திட்ட. நீ ரொம்ப நல்லா இருக்கணும் தாயி. ஐயோ அண்ணா, என்ன பண்றீங்க? இதுதான் ஒரு டாக்டரோட வேலை. தயவு செஞ்சு கால்ல எல்லாம் விழாதீங்க. அண்ணே, நாங்க எதுக்கு வந்தோம்னா, வீரா, அத பேச வேண்டிய நேரம் இது இல்ல. நீ பேசாம இரு கொஞ்சம். மைனி, எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு அப்படியே பாப்பாவை பார்க்கலான்னு தானே வந்தோம். வேணாண்ணா எப்படி மைனி? ஐயோ,
அட தர்மகாத்தா எலெக்ஷனை பத்தி பேச வந்தியா? யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். என் ஓட்டு உனக்குதான். இது அந்த முருகன் மேல சத்தியம். அண்ணா, நீங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு. அட இல்லாத்தா, நீ சொல்லி இருக்காட்டியும் நான் உனக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். என் பொண்ணோட பேரு கூட பரணிதான். நீ படிச்ச படிப்பு வீணா போயிடாம இந்த ஊருக்கே வைத்தியம் பாக்குறிய, உனக்கு போடாம வேற யாருக்கு நான் ஓட்டு போட போறேன்? என் ஓட்டு உனக்கு தான் ஆத்தா, வேற யாருக்குமே கிடையாது. தேங்க்ஸ் அண்ணா. ஏத்த பரணி, உனக்கு போடுற ஓட்டு ஊருக்காக போடுற ஓட்டு தான். உன் புருஷன் ஜெயிச்சதும் சொன்ன சொல்லு மாறாம இலவசமா வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்ச. கோயில் தர்மகத்தவானா எவ்வளவு நல்லது பண்ணுவ. என் புருஷன் உனக்கு தான் ஓட்டு போடுவாரு. இப்படியே போனா எல்லா பயலும் பரணிக்கு தான் ஓட்டு போடுவானுங்க. அது நடக்க கூடாது. அதுக்கு இப்ப என்னப்பா பண்ணலாம்? ஓட்டு போட வேண்டிய அத்தனை பேரையும் நம்ம கட்டுக்குள்ளார கொண்டு வரணும்.